ஏய் கொஞ்சம் அமைதியா இரு. ஏய் சும்மா. ஹாய் அண்ணி. நான் யாழ்னிக்கு இதே அண்ணி. யாழு நானும் வேற வேற இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். என்ன யாழு? அவளுக்கு அண்ணினா எனக்கு அண்ணி தானே. உன் பேர் என்ன? என் பேரு வினய். அப்பா ராஜபாண்டியன், பிசினஸ்மேன். அம்மா சுபத்ரா, ஹவுஸ் ஒய்ஃப். MBA படிச்சிருக்கேன். எங்க அப்பாவோட பிசினஸ் கூட இப்ப நான் தான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு ஒரே பையன். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். சேட்டை பிடிச்சவனா இருப்ப போலயே. அப்படியா யாழு? டேய், யாழ்னியை எப்படி தெரியும்? அது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி அண்ணி. சொல்லி முடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லு. சரி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். யாழ்னி வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. உடனே லவ் சொல்லிட்டேன். இல்ல யாழு? ஆனா இவதான் என்னை ஆளைய விட்டு ஓகே சொன்னா. இங்க பாரு, காதலுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டான விஷயம் இல்ல. ஐயோ அண்ணி, ஐ அம் டாம் சீரியஸ். யாழ்னி தான் எனக்கு எல்லாமே. காதலிக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் ஒரு தனி உலகத்துல இருப்பீங்க. உங்களை சுத்தி ஒரு உலகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா கல்யாணம்னு வரும்போது எல்லாம் மாறும். அங்க நீங்க மட்டும் இருக்க போறதில்ல, ஒரு குடும்பம், ஊரு, சனம் எல்லாரும் இருப்பாங்க. யார் வந்தாலும் என் லைஃப், என் ஒய்ஃப், அது யாழுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. எங்க குடும்பத்துல ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. யாழுவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்க குடும்பத்துல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்ப நான் போய் ஓகே சொன்னாலும் அப்பாவும் அம்மாவும் யோசிக்காம ஓகே சொல்லுவாங்க, தெரியுமா? ஏன்னா என் செலக்ஷன் மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. எங்க வீட்ல அப்படி ஒரு சம்மதத்தை யாழ்னி வாங்க முடியுமான்னு தெரியல. யாழ்னியோட கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மாவுக்கு நிறைய கனவு இருக்கு. ஏன்னா எனக்கும் யாழ்னியோட அண்ணனுக்கும் நடந்த கல்யாணம் உங்களுக்கே தெரியாம நடந்துச்சு. அதுவும் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க சொல்ற எல்லா விஷயமும் சொல்லிதான் யாரும் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா. ஆனா உங்களை பத்தியும் யாழ்னியோட அண்ணனை பத்தியும் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு யாழ்னி மேல இருந்த லவ் இன்னும் அதிகமாச்சு. உங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி மொத்த ஃபேமிலியும் ஒன்னா நின்னு எங்க கல்யாணத்துல ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறது தான் இப்ப எங்களோட ஆசையே. சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அண்ணி. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். நீ காத்திருப்பேன்னு சொல்ற, உன் குடும்பமும் அதை ஏத்துக்கணும்ல. எங்க வாழ்க்கை என்னாக போகுதுன்னு எங்களாலேயே இன்னும் எந்த முடிவுக்கும் வர முடியல. உங்க லைஃப்ல இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்கு அண்ணி? யாழ்னியோட அம்மா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? அதுவும் சீக்கிரமாவே நடக்கும். இல்ல, அது மட்டும் இல்ல. வேற எதை பத்தியுமே எனக்கு கவலை இல்ல அண்ணி. உங்க ஹஸ்பண்டும் உங்க ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த தப்பும் செய்யாத நீங்க ஏன் கவலைப்படணும்? இங்க பாருங்க அண்ணி, நான் திரும்பவும் சொல்றேன், யாழ்னி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு நிச்சயம் கிடைக்க மாட்டா. அதே மாதிரி என்னை மாதிரி ஒரு நல்ல பையனும் யாழ்னிக்கு கிடைக்க மாட்டா. என்ன யாழு? அவ்வளவு உறுதியா இருந்தா சந்தோஷந்தே. ஆனா இந்த மாதிரி மார்க்கெட்ல சுத்துறது, நடு ரோட்ல நின்னு பேசுறது, இந்த வேலையெல்லாம் இனிமே வச்சுக்க கூடாது. ரெண்டு குடும்பத்தோட மரியாதையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கணும். இந்த மாதிரி சுத்துறதெல்லாம் வேணாம். சரிங்க நீ. அப்ப உங்க டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேனா? ஐயோ, ஃபெயில் ஆயிட்டேனா? அண்ணி சிரிச்சிட்டாங்க. ஏய் யாழு, நான் பாஸ் ஆயிட்டேன். ஐயோ சாரி அண்ணி, ஒரு சந்தோஷத்துல இப்படி பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்புறம் ஃபெயில் ஆயிடுவ, தள்ளிதே நிக்கணும். ஐயோ வேணா டீச்சர், நான் எவ்வளவு தூரம் வேணாலும் தள்ளி நின்னுக்கிறேன். எவ்வளவு வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப கிளம்பு. பாய் அண்ணி. பாய் யாழு. சாரி அண்ணி, வினய் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பேசுவான். அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். விளையாட்டா பேசினாலும் மனசுல பட்டதை அப்படியே பேசுறான் யாழ்னி. நல்ல பையனாத்தே இருக்கிறான். தேங்க்ஸ் அண்ணி.
ஆனா இப்போதைக்கு அண்ணா கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நான் பேசினதுக்கு அப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னேன். சொன்னேன், இப்ப என்னமோ தெரியல, பயமா இருக்கு. இப்பதே உங்க அண்ணன் மேல உனக்கு பயம் வருது. ப்ளீஸுங்க, நீ சொல்லிடாதீங்க நீ. சரி சொல்லல. ஆனா நான் சொன்னதையும் நீ மறந்துடக்கூடாது. கண்டிப்பா அண்ணி.